தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல என மதுரையில் அமைச்சர் ஏவா வேலு பேட்டியளித்துள்ளார். மதுரையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் மதுரையில் கட்டப்பட்ட வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திராவிட மாடல் ஆட்சியில் தென் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், மக்களுக்கான திட்டங்களில் முதல்வர் அதிமுக, திமுக என பிரித்து பார்க்க மாட்டார் என கூறியுள்ளார். மேலும் அவர் மதுரை அப்போலோ மேம்பால பணிகள் 30%, மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் 15% முடிவுற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நடிகர் விஜயின் கட்சி மற்றும் படத்தை திமுக தடுக்க முயற்சிக்கிறது என்பது தவறான செய்தி என்றும், தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல, தமிழகத்தில் புதிய கட்சிகள் தொடங்குவது அவர்களின் ஜனநாயக உரிமை எனவும் தெரிவித்துள்ளார். அவர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும்போதே தலைவர்கிட்ட சொல்லும்போது வாழ்த்துக்கள் சொன்னார். அவர் ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அவை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே என்னென்னா, தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக, தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனை தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகன்றது உங்களுக்கே தெரியும், 75 ஆண்டு காலங்களை கடந்து பவள விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு மாநில கட்சி, இந்தியாவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நாங்கள் யாரை கண்டும் நாங்கள் பொறாமப்பட மாட்டோம், தடுக்க மாட்டோம். முடிந்தால் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் மொழிய, அதற்காக நாங்கள் தடுக்க மாட்டோம் எந்த காலத்திலும்.